இப்போ அதிமுக பொதுக்குழு கூட்டணும் சி.வி. சண்முகம் கூட சொல்லியிருந்தாங்க. பொதுச் செயலாளருடைய பேச்சை மதிக்காம செயல்படுறாங்க மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இது அதிமுக இரண்டாம் பிளவுபட்டதா யார் பக்கம் அதிமுக இருக்கிற கேள்வி வருமாசி ஆயிடுச்சு. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்து தொண்டர்களுக்கு என்ன மாதிரி என்ன நடந்திருக்கிறது என்பது வெளியிலேயும் அவையிலேயும் நடந்திருக்கிற அனைத்து விவரங்களையும் செய்தியாளர்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள். நான் ஒன்றும் புதுசா கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு இடத்துலயும் வெளியில என்ன நடந்துச்சு, அவையில என்ன நடந்துச்சு, ரெண்டுமே உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே முடிவு பண்ணீங்க. அதாவது ஏதோ ஒரு 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கருத்து சொல்வதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது வீழ்ச்சி அடைந்து விடாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு புரட்சித் தமிழர் காலம் வரை 53 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டில் எதிர்த்து நிமிர்ந்து நிற்பதற்கு காரணமாக இருப்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் மாறினார்கள், தொண்டர்கள் நிலை குலைந்தார்கள் என்கிற வார்த்தைக்கு எப்பொழுதும் இடம் கிடையாது. ஆசைப்படுகிறவர்கள் மேலே இருக்கிற சிலர், கட்சி அல்ல, தொண்டர்கள் அல்ல, நிர்வாகிகள் அல்ல, சிலருடைய நிலைப்பாடு நீங்கள் கேள்வி கேட்கிற இடத்திலே இருக்கிறது. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் குதிரை பேரத்தை பற்றி விவரமாக தெரிவித்திருக்கிறார். ஒன் செகண்ட். ஆட்சி அமைத்த காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து திமுக ஆட்சி நடந்துட்டு இந்த சூழ்நிலை எடப்பாடியார் திமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் சொல்லி ஒருபோதும் அது போல கிடையாது. நீங்க தான் கற்பனையான கேள்வி. தொடர்ந்து எடப்பாடியார் தரப்புலையும் சரி, சி.வி. சண்முகம் தரப்புலையும் இரு தரப்புகளும் கருத்துக்கள் மாறி மாறி வைக்கிறப்ப தொண்டர்களுடைய மனநிலை மிகுந்த குழப்பமடைந்ததா? புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் எடப்பாடியார் அவர்களுடைய சீரிய தலைமையை 100% முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இருக்கிற சூழலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு கூட்டணி 53 இடங்களில் மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இது தோல்வி என்று ஆட்சி அமைக்கிற எண்ணிக்கையை பெறவில்லையே தவிர ஒரு கௌரவமான என் நண்பரை எடப்பாடியார் அவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இது பல இடத்துல பல நேரத்தில் பதில் சொல்லியாச்சு. ஒட்டுமொத்த 47 உறுப்பினர்களும் கையெழுத்திட்டு எடப்பாடியார் அவர்களை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்து கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த கடிதத்தை பேரவைத் தலைவரிடத்தில் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சட்டமன்ற குழு தலைவர் நீங்க சொல்றீங்க, ஆனா இவர் சொன்ன கருத்துக்கு மாறா 25 பேர் வாக்களிச்சிருக்காங்க ஆதரவா. இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயமா? பேரவைத் தலைவர் அதை ஏற்று 144 வாக்குகள் பெறப்பட்டிருக்கதா சொல்றாங்க. அப்ப அது கட்சி தவறு சட்டப்படாதா? அததான் பொதுச் செயலாளர் சொன்னார். சில அதிகாரம் பெற்ற பதவிகளை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இந்த காரியங்கள் நடந்திருக்கிறது. அதுக்கு ஊக்குவிக்கிற விதத்திலே தாவேகா தலைவர், முதலமைச்சராக இருக்கிறவர், ஜனநாயகத்திற்கு விரோதமாக இந்த செயலில் அவரே முன்னின்று ஈடுபட்டிருக்கிறார் என்று வருத்தத்தோடு தெரிவித்தார்.